श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 701வது நாமம் பீஷ ஆசாலித சூரிய அக்னி மகவன் மிருத்யு மாருதாய நமக. சூரியன், அக்னி, இந்திரன், யமன், வாயு ஆகிய தேவர்கள் எவருக்கு பயந்து இயங்குகின்றனரோ அவருக்கு நமஸ்காரம். இந்த பரமாத்மாவிடம் பயத்தால் காற்று வீசுகிறது. பயத்தால் சூரியன் உதிக்கிறான். அக்னியும் இந்திரனும் பயத்தால் அங்கனமே தம் தம் தொழில்களை செய்கின்றனர். 5வதாக யமன் பாய்கிறான். தைத்திரிய உபனிஷத்தம் ஆனந்தவல்லி 8 தெளிவுரை பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர். 702வது நாமம் புக்தி முக்தி பிரதாத்ரே நமக. இகம் பரம் இரண்டையும் மேன்மையாக வழங்குபவருக்கு நமஸ்காரம். 703வது நாமம் புஜகாத் ரட்சித பிரஜாய நமக. பாம்புகளிடமிருந்து பக்தர்களை காத்தவருக்கு நமஸ்காரம். பாம்பை கடிக்க விடாமல் தடுத்து பக்தர்களை காத்த நிகழ்ச்சிகள் பல. பாம்பு கடித்த விஷத்தை ஏறவிடாமல் விரட்டி ஷாமாவின் உயிரை காப்பாற்றியது அதிசயத்தக்க நிகழ்ச்சி. ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தின் 23வது அத்தியாயத்தை படித்து பாபாவின் நடிப்பு திறமையையும் நாம் ரசிக்கலாம். 704வது நாமம் புஜங்க ரூபம் ஆபிஷ்ய சஹஸ்ர ஜன பூஜிதாய நமக. நல்ல பாம்பின் வடிவில் வந்து ஆயிரக்கணக்கான மக்களால் பூஜிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம். கோயம்புத்தூர் சாய் பக்தர்கள் செய்த பஜனையையும் பூஜையையும் ஏற்றுக்கொள்ள பாபா ஒரு சமயம் பெரிய நல்ல பாம்பின் உருவத்தில் வந்தார். 18 மணி நேரத்திற்கும் மேலாக பஜனை கூடத்திலேயே இருந்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாகத்தின் அனுமதி கேட்ட பின் புகைப்படம் பிடிக்கப்பட்டது. அந்த லீலையை மறக்காமல் இருக்கவும் பாபாவின் அருளை நிரந்தரமாக பெறவும் பாபா நாகமாக தோன்றிய இடத்தில் நாகசாயி மந்திர் கட்டப்பட்டது. நிகழ்ச்சி நடந்தது 1943ஆம் ஆண்டில். கோயம்புத்தூர் சென்றால் தவறாது நாகசாயியை தரிசித்துவிட்டு வாருங்கள். 705வது நாமம் புக்த்வா போஜன தாத்ருணாம் தக்த பராக் உத்தர அசூபாய நமக. உண்பதற்கு உணவளித்தவர்களிடம் பூர்வ ஜென்ம எதிர்கால கெடுவினைகளை எரித்தவருக்கு நமஸ்காரம். 706வது நாமம் பூடி துவாரா கிருஹம் பத்வ கிருத சர்வமத ஆலயாய நமக. புட்டியின் மூலமாக வசிக்குமிடம் கட்டிக்கொண்டு அதையே சர்வமத ஆலயமாக மாற்றியவருக்கு நமஸ்காரம். கோபால்ராவ் பூட்டி என்னும் பெயர் கொண்டவர் நாக்பூர் வாசி. ஒரு கோட்டீஸ்வரர். பாபாவுக்கு அத்யந்த பக்தர். அவரை ஷீரடியில் ஒரு தங்கும் விடுதி கட்டச் சொன்னார் பாபா. ₹1,00,000 செலவில் ஒரு மாளிகையை கட்டினார் பூட்டி சாஹேப். அந்த மாளிகை 1910ஆம் ஆண்டு ஆரம்பித்து கட்டப்பட்டது. பாபா மகா சமாதியான பிறகு பாபாவின் பூத உடல் பூட்டி கட்டிய மாளிகையில் அடக்கம் செய்யப்பட்டது. பூட்டி கட்டிய வீடு சர்வமத ஆலயமாக மாறிவிட்டது. தம்முடைய பூத உடல் பூட்டி வாடாவில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்னும் முடிவை பாபாவே எடுத்தார். நான் போகிறேன், என்னை வாடாவிற்கு எடுத்துச் செல்லுங்கள், எல்லா பிராமணர்களும் எனக்கருகில் வசிப்பார்கள் என்பதே பாபா திணறி திணறி பேசிய கடைசி வார்த்தைகள். பாபாஸ் சார்ட்டர்ஸ் அண்ட் சேயிங்ஸ் 330 பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. பாபா ஜீவிதமாக இருந்தபோதே தாம் பூட்டிவாடாவில் இருந்து கொண்டு மக்களுக்கு அருள் செய்யப் போவதை சூசகமாக தெரிவித்தார். ஆனால் அது ஷாமாவுக்கும் சம்பந்தப்பட்ட மற்றவர்களுக்கும் விளங்கவில்லை. கதையை அருட்கவி தபோல்கரின் எழுத்து மூலமாகவே அறிவோமாக.
பாபா தம்முடைய தினசரி உலாவில் வாடாவுக்கு வந்து கதவருகில் நின்றபோது ஷாமா அவரை என்ன வினவினார் என்பதை கேளுங்கள். தேவா, குடத்தின் தடுப்புச் சுவர்கள் இரண்டையும் இடித்துவிட்டு குழலூதும் கண்ணனை அங்கு ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்று பாபு சாஹேப் சொல்கிறார். மத்திய பாகத்தில் ஒரு மண்டபம் வரும்படியாக அமைத்து அதில் ஒரு சிம்மாசனம் கட்டி அதன் மேல் முரளிதரனை ஸ்தாபனம் செய்யலாம். பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இவ்வாறு பாபு சாஹேப் யோசிக்கிறார். ஆயினும் தங்களுடைய அனுமதி தேவை. இந்த ரீதியில் கோவிலும் வாடாவும் இரண்டுமே கிடுகிடுவென்று முடிந்துவிடும். ஷாமாவின் இவ்வார்த்தைகளை கேட்ட பாபா ஆனந்தம் நிரம்பியவராக கூறினார், கோயில் வேலை பூரணமாக முடிந்தவுடன் நாமும் அங்கு வந்து வசிப்போம். வாடாவின் சுவர்களையே பார்த்து கொண்டு பாபா மதுரமான வார்த்தைகளை பேசுவார். வாடாவின் வேலை பூராவும் முடிந்த பிறகு அதை நாமே உபயோகிப்போம். அங்கேதான் நாம் வளைய வருவோம், பேசுவோம். அங்கேதான் நாம் ஒருவரை ஒருவர் அன்புடன் அணைத்து கொண்டு விளையாடுவோம். எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவிப்போம். மாதவராவ் ஸ்ரீ சாயியை கேட்டார். இதுதான் நிச்சயமான ஆணை என்றால் அஸ்திவாரத்தை சுபதினமான இன்றே போட்டுவிடுவோம். தேவா, இது முகூர்த்த வேளையா? உடனே சென்று ஒரு தேங்காயை கொண்டு வந்து உடைக்கட்டுமா? பாபா உடனே சொன்னார். உடை உடை. மாதவராவ் ஒரு தேங்காயை கொண்டு வந்து உடைத்தார். பின்னர் ஒரு கர்ப்ப கிரகம் எழுப்பப்பட்டது. முரளிதரனுக்கு ஒரு மேடையும் அமைக்கப்பட்டது. சிலை செதுக்கும் வேலை ஒரு சிற்பியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் பின்னர் இவ்வாறு நிகழ்ந்தது. பாபாவின் உடல் நலம் தீவிரமாக குன்றியது. அந்திம காலம் நெருங்கியது. பக்தர்கள் மனம் குழம்பினர். பாபு சாஹேப் அமைதி இழந்தார். வாடாவின் கதி என்ன ஆகப் போகிறதென்று நிச்சயமாக தெரியவில்லையே என்றெண்ணி வருத்தமுற்றார். கடைசியில் பாபாவின் பாதங்கள் கோயில் தரையை மிதிக்கப் போகின்றனவா இல்லையா? லட்சக்கணக்கில் பணம் செலவழித்தாகிவிட்டது. இப்பொழுது பெரிய தடங்கள் வந்துவிட்டதே. பாபா தேகத்தை உதிர்த்துவிட்ட பின் முரளிதரன் எதற்கு, வீடு எதற்கு, வாடா எதற்கு, கோவில் எதற்கு என்றெண்ணி பூட்டி மனமுடைந்து போய் சோகமுற்றார். பின்னர் கர்மமும் தர்மமும் ஒன்று சேர்ந்தாலும் வாடா செய்த பெரும் பாக்கியத்தாலும் முடிவில் எல்லாமே பக்தர்களின் விருப்பப்படியும் சாயியின் ஆணைப்படியுமே நடந்தன. உயிர் பிரியும் நேரத்தில் பாபாவின் திருமுகத்திலிருந்து என்னை வாடாவில் வையுங்கள் என்று வெளிப்பட்ட திருவாய்மொழியை கேட்டு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பிறகு சாயியின் புனித உடல் முரளிதரனுக்காக கட்டப்பட்ட கர்ப்ப கிரகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. வாடா சமாதி கோயிலாயிற்று. சாயியின் வாழ்க்கை சரித்திரம் கற்பனை கெட்டாததென்றோ. ஸ்ரீமத் சாய் ராமாயணம் அத்தியாயம் 39 ஸ்லோகங்கள் 155 171 வரை. 707வது நாமம். பூப்ருத் சம உபகாரினே நமக. மலையைப் போன்று உதவி செய்பவருக்கு நமஸ்காரம். 708வது நாமம். பூம்னே நமக. பூரணருக்கு நமஸ்காரம். யோக சாதனையில் 12 உயிர்வாழ் நிலைகளை கடந்து 13வது நிலையை அடைவது பூரணத்துவம் என்று புத்தமத கோட்பாடுகள் பேசுகின்றன. 709வது நாமம். பூ சயாய நமக. தரையில் படுத்திருந்தவருக்கு நமஸ்காரம். 710வது நாமம். பூத சரண்ய பூதாய நமக. பிறவி எடுத்த எல்லா உயிர்களுக்கும் சரணாலயமானவருக்கு நமஸ்காரம். 711வது நாமம். பூத ஆத்மனே நமக. பிறவி எடுத்த எல்லா உயிர்களின் ஆத்மாவானவருக்கு நமஸ்காரம். எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கு அவ்வுயிராய் அங்கெங்கிருப்பது நீயன்றோ பராபரமே. பராபர கன்னியில் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். இந்த நாமம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமாவளியிலும் 8வது நாமம் உயிருக்குயிராயிருப்பவர் என்று பொருள் கூறுகிறார் பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். 712வது நாமம். பூத பாவனாய நமக. உண்டாக்கியவற்றையெல்லாம் போஷித்து வளர்ப்பவருக்கு நமஸ்காரம். இதுவும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமாவளியில்
9வது நாமமாக திகழ்கிறது. ஸ்ரீ சங்கர பகவத் பாதரின் பாஷ்யத்தையொட்டி பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர் அளித்திருக்கும் பொருளே இங்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 713வது நாமம். பூத பிரேத பிசாசாதின் தர்ம மார்க்கே நியோஜயதே நமக. கெட்ட ஆவி ரூபத்தில் உலவுகின்ற பேய் பிசாசுகளை அறவழியில் செலுத்துபவருக்கு, விமோச்சனம் அளிப்பவருக்கு நமஸ்காரம். விபத்துகளிலும் கொலையாலும் தற்கொலையாலும் அகால மரணம் அடைந்தவர்களின் ஆவிகள் படைப்போனால் நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரும் வரை பூலோகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்களை துன்புறுத்தும். இம்மாதிரியான கெட்ட ஆவிகளுக்கு விமோச்சனம் அளிப்பதில் எல்லா சித்தர்களுமே அக்கறை காட்டினர். இது மாபெரும் அனுக்கிரகமன்றோ. 714வது நாமம். பிருத்யஸ்ய பிருத்ய சேவா கிருதே நமக. தம் பணியாளின் பணியாளுக்கு சேவை செய்தவருக்கு நமஸ்காரம். அடியாருக்கும் அடியேன் என்பது ஆழ்வார்களின் நாயன்மார்களின் மனோபாவம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கிறார் ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் பராபர கன்னியில். 715வது நாமம். பிருத்யஸ்ய பாரவஹாய நமக. தமக்கு பணி புரிபவர்களின் பாரத்தை சுமப்பவருக்கு நமஸ்காரம். 716வது நாமம். பேகம் தத்த வரம் சம்ருத்வா சர்ப ஆஸ்யாத் அபிரஷகாய நமக. தவளைக்கு பூர்வ ஜென்மத்தில் அளித்த வரத்தை நினைவிற்கொண்டு பாம்பின் வாய்ப்பிடியிலிருந்து காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம். பூர்வ ஜென்மத்தில் சனபசப்பா என்ற பெயர் கொண்ட பக்தனுக்கு அளித்த வரத்தை நிறைவேற்றும் வகையில் நடப்பு ஜென்மத்தில் பாம்பின் வாய்ப்பிடியிலிருந்து காப்பாற்றினார் பாபா. அத்தருணத்தில் அங்கு வந்து சேர்ந்த வழிபோக்கருக்கு சனபசப்பாவின் முன்ஜென்ம வரலாற்றை எடுத்துரைத்தார். இக்காதை ஸ்ரீமத் சாய் ராமாயணத்தில் பாம்பும் தவளையும் எனும் தலைப்பில் ஒரு முழு அத்தியாயத்தையே வியாபித்திருக்கிறது. நல்வினையோ தீவினையோ நம்மை அடுத்த ஜென்மத்திலும் விடாப்பிடியாக தொடரும் எனும் நியதியை பக்தர்களின் மனதில் பதிய வைப்பதற்காக சாயியின் திருவாய்மொழியாகவே மலர்ந்த கதை இது. 717வது நாமம். போக ஐஸ்வர்யேஷு அசக்த ஆத்மனே நமக. சுகபோகங்களிலும் செல்வங்களிலும் விருப்பமற்றவருக்கு நமஸ்காரம். பாம்பின் எதிரில் தவளை கூத்தாடலாம், ஆனால் பாம்பு தவளையை விழுங்காமல் பார்த்துக்கொள். படகு தண்ணீரில் இருக்கலாம், படகுக்குள் தண்ணீர் வரக்கூடாது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 718வது நாமம். பைஷஜ்யே விஷஜாம் வராய நமக. சிகிச்சை அளிப்பதில் தலை சிறந்த வைத்தியருக்கு நமஸ்காரம். இக்கூற்று உடலை பீடிக்கும் வியாதிகளுக்கும் பொருந்தும். உள்ளத்தை பீடிக்கும் காமம், குரோதம் போன்ற வியாதிகளுக்கும் பொருந்தும். சிந்தித்து பார்க்கின் உள்ளத்தை பீடிக்கும் வியாதிகளினின்று பக்தனை விடுவிப்பது உடல் சம்பந்தமான வியாதிகளிலிருந்து விடுவிப்பதை விட உயர்ந்த அனுக்கிரகம். இது விஷயமாக பாபாவிடம் பரிபூரண சரணாகதி அடைந்த மிகச் சிலருள் ஒருவரான ஸ்வர்கஸ்ரீ ஹரி சீதாராம் தீட்சித் என்ன கூறினார் என்று பார்ப்போம். காலின் முடம் இப்படியே இருக்கட்டும், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் மனத்தின் முடத்தை சரிசெய்து சிறந்த நிலைக்கு கொண்டு வாருங்கள் என நான் பிரார்த்தனை செய்வேன் என்கிறார். ஸ்ரீமத் சாய் ராமாயணம் அத்தியாயம் 51 ஸ்லோகம் 35. 719வது நாமம். மர்க ரூபேன பக்தஸ்ய ரஷனே தேன தாடிதாய நமக. பூனையின் வடிவில் பக்தரை காப்பாற்றச் சென்றபோது அவரால் அடிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம். ஹம்சராஜ் என்ற பெயர் கொண்ட பக்தர் ஆஸ்துமா வியாதியால் அவதிப்பட்டவர். தயிர் சாப்பிட்டால் அவருக்கு வியாதியின் தொந்தரவு அதிகமாகும். தயிர் சாப்பிடாதே என்று பாபா அறிவுரை கூறினார். ஹம்சராஜ் அதன்படி நடக்கவில்லை. ஆகவே பாபா பூனை உருவில் சென்று அவர் வைத்திருந்த தயிரையெல்லாம் குடிக்க ஆரம்பித்தார். சில நாள்கள் அவ்வாறு ஓடின. தயிரை பூனை திருட்டுத்தனமாக குடித்து விடுகிறது எனும் சந்தேகம் பக்தருக்கு வலுத்தது. ஒரு நாள் ஒளிந்திருந்து காவல் காத்து பூனையை பிடித்து செம்மையாக அடித்து விட்டார் ஹம்சராஜ்.
மறுநாள் தரிசனத்திற்கு சென்றபோது என்னை எங்கெல்லாம் அடித்திருக்கிறாய் பார் என்று கப்னியை கலற்றி காட்டினார் பாபா. எப்படியெல்லாம் செயல்பட்டு பக்தனை காத்தருளும் கருணைக்கடல் பாபா. திருமதி காசிபாயி ஹம்ஸ்ராஜ் அவர்களுடைய அற்புதமான வாக்குமூலத்தை அழகாக வடித்திருக்கிறார் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. படித்து பயனுறுக. 720வது நாமம் மந்திர கோஷ மசூதி ஸ்தாய நமக. மந்திர கோஷம் ஒலித்த மசூதியில் நிலைத்தவருக்கு நமஸ்காரம். துவாரகமாயி என்று பாபாவால் அழைக்கப்பட்ட மசூதியில் வேதம் ஓதப்பட்டது, திருக்குரானும் ஓதப்பட்டது. இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज